வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு காணொளியில் நம்ம பார்க்க போகிறது இந்த தோல்வி மேலே தோல்வி வருது, கோவம் மேலே கோவம் வருது. இரண்டுமே இயலாமை தான். தோல்வியும் இயலாமை தான், கோவமும் இயலாமையின் அறிகுறி தான். அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறது? நம்ம எடுக்கிற காரியங்கள் எல்லாமே தவறாகவே போய் முடியுது, தோல்வியில் போய் முடியுது, பொருளாதார நஷ்டம் ஏற்படுது, உறவுகளில் நஷ்டம் ஏற்படுது. அது வீட்டில் நடக்கூட சண்டையாக இருக்கலாம், நம்மளுடைய பணி நேரங்களில் நம்மளோட ஆஃபீஸ் டைமில் நடக்கக்கூடிய சண்டைகளாக இருக்கலாம், இரவில் கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற சண்டையாக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய முயற்சிகளாக இருக்கலாம், அல்லது ஒரு வேலையாக இருக்கலாம். ஒரு வேலை எடுக்கிறீங்க, அந்த வேலைக்கு பல முயற்சிகள் செய்கிறீங்க, ஒன்று செய்கிறீங்க தோல்வி அடையுது, அடுத்து செய்கிறீங்க தோல்வி அடையுது. இந்த தோல்வி அடைகிறது எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும், இது விதிப்படி நடக்குது. இந்த தோல்வி எல்லாமே நம்மளுடைய முயற்சியால் நடக்குது, அதை தாண்டியும் விதிப்படி நடக்குது. இதை சிலர் ஏற்றுக்கொள்வீர்கள், சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். இதை ஊழ்வினை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. ஊழ்வினை உருட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, திடீர்னு ஒரு வேலையாக இருக்கும், திடீர்னு நல்லது நடக்குது இல்லை, அது மட்டும் நம்ம முயற்சியால் வருது, அதை லக்குன்னு சொல்கிறோம். அதுவும் லக்கு இல்லை, அதுவும் விதிப்படி நடந்தது. நல்லா இருக்கீங்க, திடீர்னு ஒரு தோல்வி, ஒரு மரணம், ஒரு இகழ்ச்சி ஏற்படுது, அதுவும் தன்னால் நடக்குதா? அதுவும் தன்னால் தான் நடக்குது, விதிப்படி நடக்குது, அதுவும் லக்கு கிடையாது. ஸோ இது மாதிரி கோபம் வருது, இயலாமை வருது. இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, தோல்வி மேலே தோல்விகள் வருதுன்னா சற்று அந்த நேரம் முயற்சிகளை கைவிட வேண்டும். தொடர்ந்து முயற்சிப்பதை, அந்த முயற்சியை கைவிடும் பொழுது தோல்விகள் நடப்பதை தடுக்கலாம். ஒருவேளை கோவப்பட்டு பேச்சு நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா, வாக்குவாதங்கள்னா அந்த வாக்குவாதத்தில் நம்ம பேசாமல் இருப்பதே நன்று. இந்த தவம், தியானம் பற்றி சொல்கிறாங்க. இந்த குண்டிலினி யோகா ஏற்றுறது, அப்புறம் 4 நாட்கள் மெடிடேஷன், 1 வாரம் மெடிடேஷன். ஆனால் நம்மளுடைய வள்ளுவர் பெருந்தகை ரொம்ப எளிமையாக சொன்னார். தவம் என்பது என்னவென்றால், நம்மளை இகழ்வார் முன், நம்மளை ஒருத்தர் இகழ்கிறாங்க, நம்மளை துச்சமாக பேசுகிறாங்க, நம்ம கேவலமாக பேசுகிறாங்க, நம்மளை ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க, தகாத வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. அந்த நேரத்துலையுமே நம்மளுடைய பொறுமையை இழக்காமல், வாயை திறக்காமல் எவன் ஒருவன் பொறுமை கடைபிடிக்கிறானோ அதுதான் உலகத்தில் பெரிய தவம். அந்த தவம் தான் நம்ம கடைபிடிக்கணும். எப்போ? இந்த தோல்விகள் நடக்கும் பொழுது. நம்ம முயற்சிகள் செய்தும் தோல்விகள் நடக்குது, இல்லை கோபங்கள் நிறைய நடக்கும் பொழுது நம்ம என்னென்ன கடைபிடிக்கணும்? நிதானம், முயற்சியை நிறுத்த வேண்டும். முயற்சி தானப்பா வெற்றியை தரும். முயற்சி திருவினையாக்கும், உண்மைதான். ஆனால் தொடர் தோல்விகள் நடக்கும் பொழுதோ, தொடர் கோபங்கள் நடக்கும் பொழுதோ, நம்ம பேச்சு வழியாகவோ, செயல் வழியாகவோ, எண்ணங்கள் வழியாகவோ எதுவுமே செய்யாமல் அமைதி காத்தல் நல்லது. அப்போ அடுத்து எப்போ முயற்சி பண்ணணும்? அப்படியே விட்டுறவா அப்படின்னு கேட்டால், உங்கள் உயிரே உங்களிடம் பேசும், இப்போ செய்ப்பா, கரெக்டாக வரும் அப்படின்னு. அப்போ செய்யும் பொழுது அதை முயற்சியாகவும் செய்யலாம், கோபம் தணிந்துவிடும். அதற்கப்புறம் நம்ம இயல்பு வாழ்க்கையை பேசலாம். அந்த பேச்சுவார்த்தையை நடத்த 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 கோபங்கள் கூடும், சண்டையில் போய் முடியும், கைகலப்பில் போய் முடியும், போலீஸ் கேஸில் போய் முடியும், கோர்ட்டில் போய் முடியும். இந்த சின்னத்தை தடுத்திருக்கலாமே. அனுபவம் சார்ந்தும் சொல்கிறேன், சற்று கல்வி சார்ந்தும் சொல்கிறேன். இதை திருவள்ளுவர் நல்ல ஒரு குறள் வழியாக சொல்கிறாரு. கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றத்தன் குத்தொக்க சீர்த்த இடத்து. ஒரு கொக்காகப்பட்டது அந்த நதியில் நிற்கும் பொழுதோ, ஒரு ஏரியில் நிற்கும் பொழுதோ அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குமா. ஏதோ செத்த கொக்கு மாதிரி நின்றுட்டு இருக்குமா. அது கால் வழியாக போகிற சின்ன மீன் எல்லாம் விட்டுடுமா. அப்போது தூரத்தை பார்க்குமா பெரிய மீன், அந்த கொக்கு சும்மா ஒரு நல்ல கொக்குப்பா, எல்லா மீனையும் விட்டுருச்சா, நம்மளே விட்டுன்னு போனோக்கு, பெரிய மீனாக பார்த்து கரெக்டாக பிடிக்கும். அது மாதிரி தான் நமக்கு தோல்விகளோ, நமக்கு கோபங்களோ நடக்கும் பொழுது நம்ம அமைதியாக செத்த கொக்கு போல் இருக்கணும். சரியான சூழல் வரும் பொழுது உயிர் தெரிந்து குத்தக்க சீர்த்த எடுத்து, சீரான நேரம் வரும் பொழுது அந்த இடத்துல நம்ம பாயணும். நம்மளுடைய அடி எப்படி இருக்கணும்? இடி போல் இருக்கணும். ஆனால் எப்போ? சரியான நேரத்தில். இது மூலமாக நம்மளுடைய கோபங்களை தணித்து கொள்ளலாம், நம்மளுடைய வெற்றி வாய்ப்புகளை பெருகி கொள்ளலாம், நம்மளுடைய தோல்விகளை எளிதாக ஏற்றுக்கொள்ளலாம், நம்மளுடைய வெற்றியையும் எளிதாக ஏற்றுக்கொள்ளலாம். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.